வத்சன் என்று பெயர் வைத்தனர். சிறிது நாட்கள் கழித்து அங்கு ராமர் சீதாதேவியையும் தன் மகனையும் அழைக்க வர அங்கு 2 மகன்கள் இருப்பதால் யார் என்னுடைய மகன் என்று கேள்வி எழுப்பினார். இதை கேட்டு கோபமடைந்த சீதாதேவி லவனையும் குசனையும் நெருப்பில் இறங்க செய்தார். அதில் லவன் மட்டும் அப்படியே வந்துவிடுகிறான். குசன் உள்ளேயே கருகிவிடுகிறான். பிறகு ராமன் குசனுக்கு உயிர் கொடுத்து அவனை கருப்பா என அழைத்தார். அன்று முதல் அவர் கருப்பசாமியாக உருவெடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு கதை சொல்லப்பட்டு வந்தாலும் இதற்கு பெரிதும் ஆதாரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அழகர் மலை முன்பு அமைந்துள்ள 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவிலில் சுவாமி விக்கிரகம் எதுவும் கிடையாது. பூட்டப்பட்ட பெரிய கதவுக்கு மட்டுமே பூஜைகள் நடத்தப்படுகிறது. பூட்டப்பட்ட அறைக்குள் 18 படிகளும் பெரியதும் சிறியதுமாக ஏராளமான அரிவாள், வேல்கம்பு, ஈட்டி போன்ற ஆயுதங்களும் கருப்பசாமியின் ஆபரணங்கள் போன்றவைகளும் வைக்கப்பட்டுள்ளன. இவைகளுக்கு தினசரி பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு நாளும் அழகர் மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி 18ஆம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர். மறுநாள் காலை கோவில் திறக்கும் முன் பட்டர் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்று சாவியை எடுத்து சென்று கோவில் கதவை திறக்கும் வழக்கம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது. சித்திரை திருவிழாவுக்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படும். கோவில் நகைகளை காவல் தெய்வமான கருப்பசாமியே காவல் பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. இன்று 18ஆம் படி கருப்பண்ணசாமி சன்னதி அமைந்திருப்பதுதான் அழகர் கோவிலின் ராஜகோபுர வாசலாக ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 18 மந்திரவாதிகளும் கொன்று புதைக்கப்பட்ட இடம் என்பதால் தீட்டுப்பட்டு தெய்வங்கள் வந்து செல்ல ஏற்ற பாதை கிடையாது என்பதால் இந்த ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக கோட்டை சுவரின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு கோவிலுக்கு செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டுள்ளது. வருடத்தின் அனைத்து நாட்களும் பூட்டிருக்கும் கருப்பசாமி சன்னதி கதவு ஆடி மாத பௌர்ணமியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது. கோவிலில் ராஜகோபுர கதவில் கருப்பசாமி குடியிருப்பதால் இது தனி சன்னதியாக மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் பெருமாளின் ஆயுதமான சக்கரத்தாழ்வார் மட்டும் இந்த ராஜகோபுர வாசல் வழியாக பிரம்மோற்சவத்தின் போது மட்டும் வந்து செல்லும் நிகழ்வும் நடத்தப்படுகிறது. கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இன்றும் 18ஆம் படி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன. கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாளில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்தார். பிறகு படிப்படியாக தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் கருப்பசாமி வழிபாடு பரவ துவங்கியது. இவருக்கு சுருட்டு, ஆட்டுக்கிடாய், சேவல், சர்க்கரை பொங்கல், ரோஜா மாலை என பல பரிவாரங்களுடன் படையலிட்டு குடும்பத்தில் மூத்த தலைமுறையாக நினைத்து திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். அவர் கேட்பவர்களுக்கு கேட்கும் வரங்களை தருபவராகவும் பலருக்கும் காவலாக இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. கருப்பசாமியை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண